السلام عليكم ورحمة الله وبركاته. سيدنا அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி காரணம் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இஸ்லாத்தை முதலாக ஏற்றுக்கொண்டவர்கள். ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அபூ பக்கர் ரலியல்லாஹு. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிலைப்படுத்தியது முதன்மையானவர்களும் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். அதே போல் சூரத்தினுடைய எல்லா வாசல்களின் வழியாகவும் நாளை சூரத்தில் 8 வாசல்கள் இருக்கிறது. பாபு ஸலாத், பாபு ஸதகா, பாபு ரியா, பாபு ஜகாத் என்கின்ற 8 வகையான வழிகள் இருக்கிறது. அந்த 8 வாசல்கள் வழியாக நுழையக்கூடிய ஒரே மனிதர் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுதே இமாமாக நாயகத்திற்கு பின்னாடி இமாமாக இருக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் சித்திக் அவர்கள் மட்டும்தான். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்னாடி முதல் கலீஃபாவாக முதல் ஜனாதிபதியாக தகுதி பெற்றவர்கள் யாருதான்? சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்போ அவங்களை பற்றி தெரிந்து கொள்வது நமக்கெல்லாம் கடமை. ஏன்னா அவருடைய வரலாறு எல்லாம் நமக்கு தெரிவது கிடையாது. சையதுனா அபூ பக்கர் சித்திக் அவர்கள் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, ஆண்களில் முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பிரபலமான சஹாபாக்களை இஸ்லாத்திற்குள் கொண்டு வந்த பெருமையும் சையதுனா அபூ பக்கர் அவர்களுக்கு தான் சாரும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், சையதுனா பிலால் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கட்டும், பெருங்கொண்ட கோடீஸ்வரராக இருந்தவர். ஆனால் மார்க்கத்திற்காக அனைத்தையும் கொடுத்தவர் சையதுனா அபூ பக்கர் சித்திக். மார்க்கத்திற்காகவே கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். ஒரு வரலாறை இப்படி பதிவு செய்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்க்களத்திற்காக எல்லாரிடமுமே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பாருங்கள் என்று கேட்கின்ற பொழுது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு பொருட்களை கொண்டு தருவார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிறைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்து அவர்கள் நினைப்பார்கள் நாம் தான் அதிகமாக கொடுத்திருக்கிறோம் என்று நினைப்பார்கள். ஆனால் குறைவான ஒரு தொகையை கொண்டு வந்து கொடுப்பார்கள் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொகையை வந்து கொடுப்பவர்களிடம் கேட்பார்கள், நீங்கள் வீட்டில் என்ன வைத்து விட்டு வந்தீர்கள் என்று கேள்வியை கேட்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வந்திருந்த அத்தனை நபர்களும் சொல்வார்கள், நாங்கள் கொஞ்சம் வைத்து விட்டு வந்திருக்கிறோம், பாதியை வைத்து விட்டு வந்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள். அதே போல் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் கேட்கின்ற பொழுது அதற்கு சையதுனா அபூ பக்கர் சித்திக் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு வந்தேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் வீட்டில் வைத்து விட்டு வந்திருக்கிறேன். அவ்வளவுதான் அபூ பக்கர் நாயகத்தினுடைய வரலாறு. காலம் முழுவதும் அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டுமே வாழ்க்கை ரீதியாக ஏற்று நடந்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. கலீஃபா ஆனதற்கு பின்னாலேயும் அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டுமாகத்தான் இருந்தது. நாயகத்தின் அளவு கடந்த காதலை வைத்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. நாயகத்தை பார்ப்பதிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹஜ் என்பது ஒன்றுதான். ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்வார்கள் அதற்கு பேர். ரசூலுல்லாஹ் செய்த ஒரே ஹஜ் அதுதான். அந்த ஹஜ்ஜின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சஹாபாக்களையும் அழைத்து சொன்னார்கள், என்னுடைய மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது, இன்னொரு மார்க்கம் பரிபூர்ணமாக ஆகிவிட்டது, வாக்குமல்து லக்கும் தீனக்கும் என்கின்ற குர்ஆனுடைய வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது என்ற சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுது சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் அழுக ஆரம்பித்தார்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாக போகிறார்கள் என்கின்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு அழுக ஆரம்பித்தார்கள். மார்க்கம் பரிபூர்ணமாச்சுன்னா ரசூலுல்லாஹி வஃபாத்தினுடைய எந்த இருக்கிறோன்றதை தெரிஞ்சிட்டு அழுக ஆரம்பித்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா. அந்த அளவுக்கு நாயகத்தை புரிந்து கொண்டவர்கள், நாயகத்தின் மீது காதல் கொண்டவர்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்வார்கள், எனக்கு உபகாரம் செய்த எல்லோருக்கும் நான் உபகாரம் செய்து விட்டேன், ஒரே ஒருவரை தவிர. யாருக்கு மட்டும்தான்? சையதுனா அபூ பக்கர் அவர்களுக்கு மட்டும்தான் என்னால் உபகாரம் செய்ய முடியவில்லை என்று சொன்னார். ஏன்னா நாயகத்துடைய எல்லா நிலையிலும் சரி அபூ பக்கர் அவர்கள் இருந்தார்கள். மக்கால காஃபிர்கள் தாக்கிய பொழுது அதற்கு எதிராக வந்திருந்தவர்கள் சையதுனா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா. கடுமையான அடிபட்டதற்கு பின்னால் கண் விழித்ததற்கு பின்னாடி கேட்டார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் இப்படி இருக்கிறார்கள் என்ற வார்த்தை தான் அபூ பக்கர் நாயகத்துடைய முதல் வார்த்தையாக இருந்தது. கடுமையான அடிபட்டு இருந்த சூழலில் கூட நாயகத்தின் மீது இருந்த காதலை அவர்கள் நிறுத்தவில்லை. அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதற்குண்டான முன் தயாரிப்புகளோடு காத்திருந்த பெரும் மகான் சையதுனா அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா.
நாயகம் செல்வதற்கு முன்னால் எல்லா ஏற்பாடும் செய்து நாயகத்தை எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் கொண்டு போய் சேர்த்த பெருமையாக கூட்டுங்க செய்தனா அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. நாயகத்துடைய வஃபாத்துடைய சமயத்திலே ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி விட்டார்கள். அதனால் இஸ்லாம் இதோடு முடிந்து விட்டது என்று நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். சில நபர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாக மாட்டாங்க அப்படின்னாங்க. உமர் கூட யாராவது ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய கழுத்தை வெட்டி விடுவேன் என்ற அந்த கோஷத்தில் இருக்கின்ற பொழுது அந்த மக்களை அந்த இடத்திலே சமாதானப்படுத்தி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உயிருக்கு மேலானவர் தான், ஆனால் அவர்களும் நம்மை போல் ஒரு மனிதர் தான், அவருக்கும் வஃபாத் உண்டு என்ற விஷயத்தை சொல்லி அங்கிருந்த மக்களை ஷிர்கின் பக்கம் செல்லாமல் பெரும் காத்தவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆகச்சிறந்த சஹாபி. இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் தெரியுங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அய்யுன்னா சஹப்ப இலைக்க, மக்களிலேயே உங்களுக்கு பிடிச்சது யாருன்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஆயிஷா. எனக்கு எல்லாத்தையும் விட யாரெல்லாம் பிடிக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு பிடிக்கும்னாங்க. திரும்பி கேட்டாங்க ஃபகுல்து மிர் ரிஜால், ஆண்கள்ல யார் உங்களுக்கு பிடிக்கும் போது ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஃபகால அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தையை பிடிக்கும் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுடைய தந்தை யாருங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அவரை தான் எனக்கு பிடிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்தினால் பிடிக்கும் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதர் யாருங்க, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, நாயகத்துக்கு பிடித்தவர். அடுத்தது கேட்டாங்க வேற யாரை பிடிக்கும், உமரை பிடிக்கும் என்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு உமரை ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிக்கும் நாயகம் சொன்ன வார்த்தை. அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னொரு சிறப்பு என்னவென்றால், நாம் சுருக்கமான வரலாறை தான் கொண்டு வர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னொரு விஷயம் என்றால், யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம் செய்ய அபூபக்கர் அவர்களுக்கு கிடைத்தது. அவருடைய தந்தை குஹாஃபா ரசூல் சஹாபி, அவருடைய தந்தை அபூபக்கர் அவருடைய தந்தை குஹாஃபா சஹாபி, அபூபக்கர் நாயகம் சஹாபி. அபூபக்கர் அவருடைய மகனார் அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சஹாபி, அவருடைய மகனார் முஹம்மது இப்னு அப்துல் ரஹ்மான் சஹாபி. 4 தலைமுறையும் சஹாபியராக இருப்பது சையதுனா அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும்தான், அவருடைய குடும்பத்திற்கு மட்டும்தான். அவருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சஹாபி. இதனுடைய ஹிஜ்ரத்துடைய வரலாற்றிலே அஸ்மா அவர்களை அழைத்து விட்டு ஹிஜ்ரத்துடைய வரலாறை எழுதிவிட முடியாது. ஆகச்சிறந்த பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் நாயகத்துடைய அருமை மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நாயகத்துடைய மனைவி அவர்கள். குடும்பமே இஸ்லாத்திற்குள் இருந்தவர்கள், இஸ்லாத்திற்காக வாழ்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா செய்த பொழுது அபூபக்கர் நாயகம் சொல்வார்கள், யா ரசூலுல்லாஹ் என்னால் ஹஜ்ஜுக்கு வர இயலாது, என் மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி நீங்கள் அவர்களை பாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் அவர் மனைவி சொல்வார்கள், என் கணவரை நீங்க இங்கெல்லாம் இருக்க வேண்டாம், நீங்க ஹஜ்ஜுக்கு போங்க, ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாரோ அங்குதான் ஒரு உயிர் இருக்கும், இங்க வெறும் கூடுதான் இருக்கும். அதனால் நாயகத்துடன் செல்லுங்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாயகத்தின் மீது காதல் கொண்டவர்கள், இஸ்லாத்தின் மீது நேசம் கொண்டவர்கள், இஸ்லாத்திற்காக எல்லாம் வாங்கியிருந்தவர்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லோருக்கும் உபகாரம் செய்து விட்டேன், யாரை தவிர அபூபக்கர் அவர்களை தவிர என்று சொன்னார்கள். நாயகத்தின் முஹப்பத்தோடு இருந்தால் ரப்பல் ஆலமீன் உயர்த்தி வைப்பான், இஸ்லாத்தின் மீது பிடிப்போடு இருந்தால் அல்லாஹ் உயர்த்தி வைப்பான் என்பதற்கு பெரும் உதாரணம் சையதுனா அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. வாழ்க்கை வரலாற்றை கேட்பதோடு இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை கொள்வதற்குண்டான நசீபை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.